வணக்கம் சார், என்னோடய பேர் ஏழுமலை. வேளாண்மை உதவியாளராக இருக்கேன் காட்டுமன்னாடியில். அக்கா உங்கள் பேர் சொல்லுங்க. ஜெயசித்ரா. ஜெயசித்ரா. வீட்டுக்காரங்க பேர் ஞானசேகர். அக்கா உங்கள் பேருங்கக்கா? என் பேர் வாசுகி. வீட்டுக்காரங்க பேருமா? ஆனந்தன். ஆனால் உங்கள் பேர் என்ன? பேர் சுரேஷ். அப்பா பேர் எல்லையவர். இவங்க 3 பேருமே வந்து இந்த மாதிரி வந்து ரெயின்கட் மழை தூவானை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மழை தூவானை வாங்கி பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப சிக்கனமாகுது. 1 ஏக்கரில் பாயக்கூடிய தண்ணியை வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 4 ஏக்கருக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். அந்த வகையில் வந்து தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்தலாம். அதிக அளவு சாகுபடி பரப்பு அதிகப்படுத்தி பண்ணலாம். இப்போ எள்ளு பயிர் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மழை தூவானை வந்து பயன்படுத்துகிறோம். இதில் ஒரே ஒரு கண்கூட நம்ம எளிமையாக தெரியக்கூடிய ஒரு பயன்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் வழியாக தண்ணி வரதை விட சேதாரமாகும். இது பைப்பு மூலியமாக வரும்போது தண்ணி சேதாரமாகாது, ரொம்ப தண்ணி சிக்கனமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ரெயின் கன் மூலியமாக வந்து தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா இலை ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ண மாதிரி ஆகும். நல்லா வந்து குளிர்ச்சியாக அது குளிப்பாட்ட மாதிரி ஆகிடும். அந்த வேலை பார்த்தீங்கன்னா இலையில் இருக்கக்கூடிய தூசு இதெல்லாம் மற்றதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கு ஒரு மழை தண்ணி பட்ட மாதிரி, மழை தண்ணி பட்டால் எப்படி வந்து சந்தோஷமாக வந்து செடி இருக்குமோ அது இந்த அளவில் வந்து செடி வந்து மகசூல் அதிகரிக்கும். இதில் 2 பயன்பாடு இருக்குது. தண்ணி ஒன்று சிக்கணும், 2வது வந்து மகசூல் அதிகரிக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம கர்நாடகாவில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இவங்க 2-3 பேர் வந்து நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மற்ற விவசாயிகளும் இந்த மாதிரி மழை தூவானை வந்து வாங்கி பயன்பெறணும். மற்ற விவசாயிகளும் சொல்லுங்கம்மா. நன்றி. இந்த மாதிரி மழை தூவானை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து மழை தண்ணி படுற மாதிரியே இருக்கும். இது முக்கியமாக வந்து ஈவினிங் டைமில் மதியம் வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா பயிருக்கு அவ்வளோ நன்மையாக இருக்கும். அது பயிரில் ஈரம் காத்துக்கிட்டே இருக்கும். இந்த மழை தூவானை வந்து எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க. தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த கோடை காலத்தில் வந்து நமக்கு தண்ணி பற்றாக்குறை எல்லாரும் தெரிஞ்சது தான். அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணணும் இந்த மழை தூவான். விவசாய பெருமக்கள் அனைவரும் வாய்ப்புள்ளவங்க அத்தனை பேருமே, போர் உள்ளவங்க அத்தனை பேருமே இதை பயன்படுத்துங்க. நன்றி. இந்த சொட்டு நீர் பாசனம் வழியாக மகசூல் பெறுவதற்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சொட்டு நீர் பாசனம் வழியாக எங்களுக்கு பண்ணுறதால ஒரு தண்ணி கொஞ்சம் சேமிக்கிறது கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. நல்ல மகசூலும் கிடைக்கிது. இதை எல்லா விவசாயிகளும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபினாலக்ஸ் கம்பெனி மூலயமா நல்ல பயனடைகிறோம் விவசாயிகளாம். நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன்.